ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப், மீசிமா அண்ட் மீப்போவா எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது, ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 3:4:5. அவ்வெண்களின் மீசிமா அதாவது எல்சிஎம் 2400 எனில் அவ்வெண்களின் மீப்போவா அதாவது ஹச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த சம் அப்படின்னு பாருங்கள். ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு வேல்யூ மீப்போவா இல்லை மீசிமாவோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சம்க்கு எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீப்போவா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மீப்போவானா என்னென்னா ஹச்சிசிஎஃப். இதான் வந்து இந்த சம்முக்கான ஷார்ட்கட். இப்போ ரேஷியோ கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கணும். ஹச்சிசிஎஃப் எடுத்துக்கணும். இப்போ ஹச்சிசிஎஃப்ல அந்த லெட்டர்ஸில் லாஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குன்னு பாருங்கள். எஃப் இருக்குது. எஃப் இருக்கு இல்லைங்களா? எஃப்ஹெச்சிஎஃப். இந்த எஃப் தான் எடுத்து. எஃப்னா டிவைடுன்னு அர்த்தம். அப்போ இந்த சம்மை வந்து டிவைடில் போட்டு ஆன்சர் போடணும்னு அர்த்தம். கொடுத்துருக்கிற வேல்யூவை மேலே போட்டுக்கணும், ரேஷியோவை கீழே மல்டிப்ளிகேஷனில் போட்டு இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2400 மேலே போட்டுக்கணும், கீழே ரேஷியோவை மல்டிப்ளிகேஷனில் எழுதியிருக்கேன். 3 × 4 × 5. இப்போ 2400 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 800 கிடைக்கும். இப்போ 800 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 200 கிடைக்கும். 200 5ஆல் டிவைட் பண்ணணும். கீழே 5 இருக்கு இல்லையா, அதால் டிவைட் பண்ணால் 40. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 40. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு 40. இது வந்து ரேஷியோ கொடுத்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தா தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவற்றின் ஹச்சிசிஎஃப் = 4 எனில் அவ்வெண்களின் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. போன சம்மில் ரேஷியோ கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ஆனால் என்ன கேட்டிருந்தாங்க? ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவற்றின் ஹச்சிசிஎஃப் 4 எனில் அவ்வெண்களின் எல்சிஎம். இதில் ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறது அப்படின்னா, இது அதே ஷார்ட்கட் தான். இதில் என்ன பண்ணணும்னா, எல்சிஎம்மில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் பாருங்கள். எல்சிஎம் இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். எம்முன்னா மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். எம்முன்னா பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ கொடுத்துருக்கிறத 3த்தையும் பெருக்கி போட வேண்டியதுதான். 3:4 3 × 4. ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 4 × 4 இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 4s are 12, 12 4s are 48. அப்போ ஆன்சர் வந்து 48. 48 தான் ஆன்சர். ஹச்சிசிஎஃப்னு கேட்டால் லாஸ்ட்டில் என்ன லெட்டர் இருக்குது? ஹச்சிசிஎஃப்பில் லாஸ்ட்டில் என்ன இருக்குது? எஃப்னா ஃப்ராக்ஷனு, அதை வந்து டிவைடுன்னு எடுத்துக்கிறோம் ஷார்ட்கட்டில். அடுத்தது எல்சிஎம்னு கேட்டால் லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? எம் இருக்குது. எம்னா மல்டிப்ளிகேஷன், கொடுத்துருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃப்ராக்ஷன் கேட்டால் டிவைடில் கொடுத்துருக்க நம்பரை மேலே மதிப்பு அந்த வேல்யூஸ் எல்சிஎம் கொடுத்துருந்தா அதை மேலே போட்டுட்டு கீழே ரேஷியோவை பெருக்கி போட்டு எழுதணும். போட்டு அதுக்கப்புறம் சுருக்கி கண்டுபிடிக்கணும் ஆன்சரு. இப்போ என்ன சம்முன்னு புரியுதுங்களா? இப்போ இந்த சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.